தற்போது கிடைத்த முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டின் ஒரு சில மாவட்டங்களில் நாளையும் நாளை மறுநாளும் கனமழைக்கு வாய்ப்பு என தகவல் வெளியாகியுள்ளது. திண்டுக்கல், மதுரை, தேனி மாவட்டங்களில் நாளை மறுநாள் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. மேலும் 2 நாட்களும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் காயத்ரி அவர்கள். வணக்கம் காயத்ரி, கூடுதல் விவரங்களை பகிரலாம். வணக்கம் கோகிலா. 2 நாட்களுக்கு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நேற்றைய தினம் பூமத்திய ரேகைக்கு அருகில் உள்ள இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை வலுவிழந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பூமத்திய ரேகைக்கு அருகில் உள்ள இந்திய பெருங்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி அதே பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்தில் உருவாகக்கூடும் என்றும், தென் தமிழகம் மற்றும் தெற்கு கேரளா பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதாகவும் வானிலை ஆய்வு மையம் சார்பில் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக நாளை மற்றும் நாளை மறுநாள் 2 தினங்களுக்கு பல மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தென் தமிழகத்தின் அநேக இடங்களில் நாளை, வட தமிழகத்திலும் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை தினம் ஓரிரு இடங்களில் பலத்த காற்று மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர் மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாளைய தினம் 6 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று நாளை மறுநாள் திண்டுக்கல், மதுரை மற்றும் தேனி ஆகிய 3 மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் 2 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. நாளைய தினம் 6 மாவட்டங்களுக்கும் நாளை மறுதினம் 3 மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் சார்பில் தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கோகிலா, விவரங்களுக்கு நன்றி காயத்ரி.